இந்த கதை ஆரம்பிக்கிறதே ஒரு சண்டையில. அதுக்கான காரணம், காவ்யா கவிதாவோட அப்பா ஹரிஷ்க்கு உடம்பு ரொம்ப முடியாம இருந்துச்சு. அது அவங்க அம்மா நிதிக்கு சுத்தமா பிடிக்கல. நிதி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. ஆனா அவ ஹரிஷ லவ் பண்ணா. அவ ஹரிஷ கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஹரிஷ் அவளுடைய ஆசைகளை நிறைவேற்றலன்றதுனால தினமும் வீட்டுல சண்டை தான். இப்போ நிலைமை கைமீறி போகும்போது நிதி அவளுடைய சின்ன பொண்ணு காவ்யாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. பெரிய பொண்ணு கவிதா மட்டும்தான் ஹரிஷ் கூடவே தங்கிட்டா. இப்படி 2 பேருடைய உறவும் உடைஞ்சு போனதுல அதுக்கப்புறம் ஒருத்தங்க பாத்துக்கவே இல்ல. ஆனா சூழ்நிலை சகோதரிகளை மட்டும் பிரிக்கவே இல்ல. 2 பொண்ணுங்களும் பெரியவங்களாயி ஒரே காலேஜ்ல தான் படிச்சாங்க. அப்ப ஒரு நாள், கவிதா, நேத்து கொடுத்த அசைன்மெண்ட்டை நீ முடிச்சிட்டியா? அது நான் நேத்தே முடிச்சிட்டேனே. ஏன் நீ முடிக்கலையா? எங்க அம்மா நேத்து நைட்டெல்லாம் கிட்டி பார்ட்டி வச்சிருந்தாங்க. அதனால எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லார் கூட பார்ட்டி என்ஜாய் பண்ணி உட்காந்து அரட்டை அடிச்சு அதுலயே டைம் எல்லாம் போயிடுச்சு. சரியா போச்சு. ஆமா, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஏன் என்ன? இப்பெல்லாம் அடிக்கடி அவங்க ஞாபகம் வருது. அட பைத்தியம், நான் எவ்வளவு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கேன், வா அம்மாவை போய் பார்க்கலான்னு. இல்ல அப்பா வராம நான் அம்மாவை பார்க்க வரல. அப்பா அம்மா என்னைக்கு ஒன்னா சேர்றாங்களோ அப்ப நான் அம்மாவை பாத்துக்கிறேன். இது எப்போ நடக்காதுன்றது உனக்கே தெரியும்ல. காவ்யா கவிதா 2 பேரும் ஒன்னாதான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மாவாலேயே அவங்க 2 பேரும் தனித்தனியா இருந்தாங்க. அப்போ ஒரு நாள், கவிதா, நியூ இயர் டூருக்கு நீ வரல? அந்த மும்பை டூருக்கா? ஆமா அதுதான். இல்ல நீ போ, என்னால வர முடியாது. ஆனா ஏன்? அங்க போனா ஷாருக் கான், சல்மான் கான் 2 பேரோட வீட்டை பார்க்கலாம். முடிஞ்சா ஆட்டோகிராஃபும் வாங்கிட்டு வரலாம். இல்ல ஆனா அந்த டூருக்கு நிறைய பணம் செலவாகும்ல. அவங்க எங்க அதிகமா கேட்டாங்க? 15,000 தானே கேட்டாங்க. 3 நாள் டூரு, அவ்வளவு பணம் கூட செலவாகாதா? உனக்கு தெரியும்ல, அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. சரி ஒண்ணு பண்ணு, நீ அப்பா கிட்ட சொல்லு வெறும் 3000 ரூபாய் தான் அப்படின்னு. அப்பா அவரு டூருக்கு ஒத்துப்பாருல்ல. அப்படியா? அப்ப மிச்ச 12,000 ரூபாய் யார் கொடுப்பாங்க? நான் கொடுக்குறேன், அம்மா கிட்ட வாங்கி. பட் சாரி, அப்பா கிட்ட நான் பொய் சொல்ல மாட்டேன், உனக்கு புரியுதுல்ல? ஆனா அவங்க உனக்கும் அம்மா தானே? ஆமா, ஆனா என்னைக்காவது என்ன பார்க்க வந்திருக்காங்களா? என்னை பத்தி கவலை இருக்கா? அவங்க கிட்ட பணம் வாங்கி நான் டூருக்கு போகணுமா? கவிதா சொன்னது கேட்டு காவியாவும் அமைதியாயிட்டா. உண்மையே சொல்லணும்னா நிதி அவங்க 2 பேரையும் மறந்தே போயிருந்தா. இப்போ அந்த திமிரு கொஞ்சம் கொஞ்சமா காவ்யா கிட்டயும் தெரிய ஆரம்பிச்சுது. அவ கவிதா கிட்ட அந்த அளவுக்கு சரியா பேசுறதில்ல. அத காவ்யாவை நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஆனா அவ எதுவும் சொல்லல. ஒரு நாள், ஆமா கவிதா, நீ அடுத்து எங்க படிக்க போற? இதுல சொல்ல என்ன இருக்கு, நம்ம காலேஜ்ல தான். ஓஹோ, ஆனா என்னுடைய ஐடியா வேற. அம்மா இந்த காலேஜ் உன்னுடைய ஸ்டாண்டர்ட் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இங்க படிக்கிற பசங்க வாத்தியாருங்க யாரும் சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வரைக்கும் எல்லாம் சரியாதானே இருந்துச்சு. இப்ப என்ன திடீர்னு இல்ல, என் மைண்ட்ல எப்பவுமே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். ஆனா படிப்பு பாதிலேயே நிப்பாட்ட முடியாதுல்ல. ஆனா மேல் படிப்பு நான் வேற ஏதாவது காலேஜ்ல பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். கவிதாவுக்கு நல்லாவே தெரிஞ்சது காவ்யா கவிதாவை தான் அவமானப்படுத்தி பேசுறா அப்படின்னு. கவிதாவுக்கு புரிஞ்சது காவ்யா இப்ப அவளை தள்ளி வைக்கிறான்னு. ஆனா சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சு. கவிதா காவ்யா 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஹேண்ட்ஸமான பையன் அவனுடைய காரை விட்டு இறங்கி அவங்க கிட்ட வந்தான். ஹாய் காவ்யா. ஓ ஹாய் ரோஹித், என்ன இங்க? ஆமா, எப்படி இருக்க? நான் விமல் சாரை மீட் பண்ண வந்தேன். அவங்க சின்ன வயசுல எங்க டியூஷன் டீச்சரா இருந்தாங்க. இங்க வரும்போதெல்லாம் அவங்க காலத்தட்டு கும்பிட நான் கண்டிப்பா வருவேன். ரோஹித் சொன்னது கேட்டு கவிதாவுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா காவ்யாவுக்கு அவன் சொன்னது எதுவுமே பிடிக்கல. என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ எதுக்கு அவர் காலில் விழணும்? அவருக்கு நீ என்ன டியூஷன் ஃபீஸ் கொடுக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி விடுங்க. ஆமா, இது யாரு? ஓ, இது கவிதா, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். காவ்யா சொன்னது கவிதாவுக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனாலும் அவ அமைதியா தான் இருந்தா. கவிதா, இவன் ரோஹித், மிஸ்டர் ஓப்ராயோட புள்ள. நம்ம ஃபேக்டரிக்கு வந்துகிட்டு இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இவங்க அப்பா ஃபேக்டரியில இருந்து தான் வருது. ஓ ஓகே, ஹலோ, நைஸ் டு மீட் யூ. சேம் ஹியர். ரோஹித்க்கு முதல் பார்வையிலேயே கவிதாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. கவிதாவுக்கும் ரோஹித்தோட அந்த அடக்கம் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சில நாட்கள் தனியா சந்திச்சாங்க. ஹாய் கவிதா. அட ஹாய்ங்க. அட எதுக்கு வாங்க போங்கன்னு சொல்றீங்க? நான் அவ்வளோ பெரியவா இல்ல. கேளுங்க, உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஏன்? அது எதுக்குன்னா நியூ இயர் வந்துகிட்டே இருக்கு. ஒன்னா செலிப்ரேட் பண்ணலாம் இல்ல. நான் காவ்யா கிட்டயும் சொல்லிருக்கேன். சாரி ரோஹித், எனக்கு வேற பிளான் இருக்கு. நான் வேற மாதிரி செலிப்ரேட் பண்ண போறேன். சரி, ஓகே, நான் வரேன். ஒரு நிமிஷம், நீங்க விருப்பப்பட்டா என் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம்ல? கண்டிப்பா, நான் கண்டிப்பா வருவேன்.
கவிதா ரோஹித் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ரொம்பவே பிடிச்சிருந்தது. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா நித்தி காவ்யாவுக்கு ரோஹித்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டா. நியூ இயர் அன்னைக்கு காவ்யா ரோஹித்காக காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா ரோஹித் கவிதாவை பாக்குறதுக்காக போயிட்டான். கவிதா ரோஹித்தோட கார்ல நிறைய கிஃப்ட வச்சா. அதுக்கப்புறம் அவங்க கார் ஒரு அனாதாசிரமத்துக்கு போச்சு. அங்க கவிதா பசங்களுக்கு புது துணி, படிக்கிறதுக்கு புத்தகம் எல்லாமே கொடுத்தா. அன்னைக்கு சாயந்தரம் அவங்க ஒரு முதியோர் இல்லத்துக்கு போனாங்க. அங்க நிறைய வயசானவங்க கவிதாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கவிதா அவங்க எல்லாருக்காகவும் உல்லன் ஷால் வாங்கிட்டு போனா. ரோஹித் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த வயசானவங்க முகத்துல இருக்கிற சிரிப்பு, கவிதா இப்படி செய்யறது எல்லாம் பார்த்து அவன் கண்ணே கலங்குச்சு. இந்த பக்கம் காவ்யா வீட்டுல, எங்க போயிட்டு ரோஹித், ஏன் இன்னும் வரல? இன்னைக்கு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போறேன். நான் இன்னைக்கு உன்னை ப்ரப்போஸ் பண்ண போறேன். will you marry me, கவிதா? ஆனா ப்ளீஸ் ஒத்துக்கோ, நானும் டான்ஸ் ஆடுவேன். எஸ் எஸ். கவிதா ஓகேன்னு சொன்ன உடனேயே அங்கிருந்த வயசானவங்க எல்லாருமே இன்னும் அதிகமா சந்தோஷப்பட்டாங்க. புது வருஷம் கவிதாவுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருந்துச்சு. ஆனா இந்த பக்கம் காவ்யாவுக்கு அவ நடிச்சது எதுவுமே நடக்காம போயிடுச்சு. ஆனா அவகிட்ட இருக்கிற அந்த பணத்துல அவ எதிர்பார்த்த சந்தோஷத்தை வாங்க முடியல. சுஷீலா பணக்காரங்க வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவனுடைய புருஷன் ரமேஷ் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்தான். சுஷீலாவோட புள்ள வருண் இன்னும் சின்ன பையன். அதனால அவனை அவங்க பாட்டி கிட்ட விட்டுட்டு அவ வேலைக்கு போயிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது, சுஷீலா, ஒரு மாசம் இந்த கிராமத்தை விட்டு போகிறதுக்கே 1000. அப்போ வரைக்கும் நீ வருண உன் கூடவே வேலைக்கு கூட்டிகிட்டு போ. தனியா வீட்டுல விடுறது சரியில்லம்மா. சுசீலாவோட புருஷனும் மாமியாரும் ஏதோ ஒரு வேலை விஷயமா கிராமத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அதனால அடுத்த நாள் சுஷீலா வருண அவ கூடவே வேலை செய்யற இடத்துக்கு கூட்டிட்டு போனா. என்ன சுஷீலா, இன்னைக்கு உன் புள்ளைய எங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஆமா, என்னோட மாமியாரும் புருஷனும் ஒரு வேலைக்காக கிராமத்துக்கு போயிருக்காங்க. வர 1 மாசம் ஆகும். அதனால நீங்க தப்பா நினைக்கலன்னா இவனை என் கூடவே இங்கேயே வச்சுக்கவா. அவன் அமைதியா இருப்பான், யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டான். சரி, ஆனா இங்க பாருப்பா, இங்க இருக்கிற எந்த பொருளையுமே நீ தொடக்கூட கூடாது. ஏன்னா இங்க இருக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப விலை அதிகமானது. வருண் ரொம்பவே நல்ல பையன். அவன் அமைதியா அவங்க அம்மா சுஷீலா கூட வேலைக்கு போவான். ஒரு இடத்துல போய் அமைதியா உக்காந்துப்பான். ஆனா முதலாளோட புள்ள சாகர் ரொம்பவே குறும்புக்கார பையன். அவன் எப்பவுமே வேணும்னு வருண வம்புக்கு இழுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஆண்டி, இங்க ஜூஸ் விழுந்துருச்சு, கொஞ்சம் தொடச்சி விடுங்க. அம்மா மாடியை கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியா, சரி நீ கிளீன் பண்ணு. நீ வேலைக்காரனோட பையன் தானே, அப்படின்னா நீயும் வேலைக்காரன்தான். சீக்கிரமா கிளீன் பண்ணு. எனக்கு துடைக்க வராது. ஏன் பேச்சையே கேட்க மாட்டியா? இப்பவே அம்மா கிட்ட போய் நான் சொல்ற பாரு. அதுக்கப்புறம் உங்க அம்மாவை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இல்லை இல்லை, ஆண்டி கிட்ட இதை பத்தி சொல்லாதீங்க, நான் கிளீன் பண்றேன். என்னாச்சுப்பா சாகர், வருண் என்ன பண்ணா? அம்மா பாத்தீங்களா, நான் கிளாஸ்ல ஜூஸ் எடுத்துக்கிட்டு போனேன். என்ன இவன் இடிச்சிட்டான். எவ்வளோ ஜூஸ் கீழே விழுந்திருக்கு பாருங்க. ஆண்டி, நான் அப்படியெல்லாம் பண்ணல, சாகர் தான் வந்து கேட்டா. ஓஹோ, நீ பொய் வேற சொல்லுவியா? பெரியவங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? நீ எந்த தப்பு பண்ணலன்னா இந்த துணி எதுக்கு வச்சிட்டு இருக்க? அடுத்த 1 நிமிஷத்துல கொட்டின ஜூஸ் எல்லாத்தையுமே நீ தொடச்சி எடுக்கணும். இதுக்கப்புறம் இப்படி பண்ணனா நான் சும்மா இருக்க மாட்டேன். அம்மா மன்னிச்சிடுங்க, குழந்தை, அவனுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட சாகர், இன்னும் ரெடி ஆகலையா? பட்டா வாங்க போகணும், வா. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். நாளைக்கு பொங்கல். அம்மா, நம்ம டெரஸ்ல நிறைய பட்டத்தை விடலாம். அப்பா, எனக்கு நிறைய வண்ண வண்ணமான பட்டமெல்லாம் வேணும். மாஞ்சா கூட நல்லது வேணும். வாங்கிக்கோ. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கூப்பிட்டுருக்கேன். அப்புறம் ஜோதி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவாங்க. அவங்களுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும். ஸ்பெஷலா சாப்பாடு பண்ணிடு. அட, நீங்க முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இப்ப தனியா நான் எப்படி எல்லாத்தையும் செய்ய போறேன்? வரவங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுக்கணும். நம்ம வீட்டுல வேலை பார்க்குற குக் தான் ஊருக்கு போயிருக்காரே, நான் தனியா எல்லாத்தையும் எப்படி சமாளிப்பேன்? தனியா இருக்குமா பண்ற? நீ சுஷீலாவுக்கு சொல்லு, அவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. இது சரியான ஐடியா தான். சுஷீலா, ஒன்னு பண்ணு. நாளைக்கு காலையில நீ சீக்கிரமா வந்துரு. உன் கூட சேர்ந்து நான் எல்லாத்தையுமே செஞ்சிடுறேன். சரிங்கம்மா, நான் நாளைக்கு சீக்கிரமாவே வந்துடுறேன். அப்படி சொல்லி சுஷீலா அன்னைக்கு அங்கிருந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புனா. போற வழியில வருணுக்கு ஒரு காத்தாடி கிடைச்சது. வருண் அந்த காத்தாடியை எடுத்துக்கிட்டான். ஆனா அந்த காத்தாடி ஒரு இடத்துல கிழிஞ்சு போயிருந்துச்சு. வருண்
கிழிஞ்சு போயிருக்கிறத பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டான். அம்மா பாருங்க, எனக்கு பட்டம் கிடைச்சிருக்கு. ஆனா இது கிழிஞ்சு போயிருக்கு. என்ன பண்றது? அம்மா, நான் பொங்கல்ல பட்டத்தை விடணும்னு ஆசைப்படுறேன். சரி, இங்க இருக்கிற கடையில இருந்து உனக்கு ஒரு காத்தாடி வாங்கி தரேன் நானு. சரி வா போலாம். அண்ணா, அந்த சின்ன காத்தாடி என்ன விலை? அம்மா, எனக்கு சின்னது வேண்டாம், அந்த பெருசு வேணும். அண்ணா, அந்த பெரிய காத்தாடி என்ன விலை? அது 100 ரூபாமா? இல்ல இல்லண்ணே, சின்னதே சொல்லுங்க, என்ன விலை? 10 ரூபாய். இது ரொம்ப சின்னது. சரி, அப்படின்னா அந்த சின்ன காத்தாடியை கொடுங்க. சுஷீலா வருணுக்கு சின்ன காத்தாடிய வாங்கி கொடுத்தா. வருண் காத்தாடி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அடுத்த நாள் சுஷீலா வருண் 2 பேரும் வேலைக்கு போகும்போது வருண் அந்த காத்தாடி அவன் கூடவே எடுத்துக்கிட்டு போனான். சாகர் வருண் கையில இருக்கிற அந்த சின்ன காத்தாடிய பார்த்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா சாகர் கிட்ட நிறைய நிறைய பெரிய காத்தாடி இருந்துச்சு. சின்ன பட்டம், என்கிட்ட பாரு எவ்வளோ அழகான பட்டங்கள். சாகர் போப்பா, உங்க அப்பா மாடியில இருந்து கூப்பிடுறாரு. சாகர் கையில இருந்து நிறைய காத்தாடி கீழே விழுந்துச்சு. வருண் உடனே அந்த காத்தாடி எல்லாத்தையும் எடுக்க போனப்போ முதலாளி அவனை பார்த்து திட்டினாங்க. ஓய், எங்க போற? அது புது காத்தாடி. உன்னோட கைப்பட்டுச்சுன்னா அப்புறம் அந்த காத்தாடி வீணா போயிடும். சுஷீலா, சுஷீலா, இவனை உன் பக்கத்துலேயே வச்சுக்கோ, இல்லைன்னா எல்லாமே வீணாக்கிடுவான். ஆண்டி, நான் உதவி பண்ணத்தா போனேன் ஆண்டி. எல்லாம் எங்களுக்கும் தெரியும். இது வரைக்கும் இந்த மாதிரி காத்தாடி நீ பார்த்துருக்க மாட்டல்ல. இந்த காத்தாடி விழுந்ததை எடுத்துக்கிட்டா அதுல இருந்து சில காத்தாடி உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சேல. அதெல்லாம் எங்க நடக்காது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வாயை முடிக்கிட்டு இங்கிருந்து போ. மன்னிச்சிடுங்கம்மா, தப்பு நடந்துருச்சு. வருண், நீ போய் வெளியில உட்காருப்பா, வேற எங்கேயும் போகக்கூடாது. வருண் கிச்சன்ல உட்காந்துக்கிட்டு இருந்தான். சுஷீலா அவளுடைய வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா. சாகர் இன்னும் நிறைய காத்தாடி எடுக்கிறதுக்காக கீழே வந்தான். ஆனா கீழே எந்த ஒரு காத்தாடியுமே இருக்கல. மம்மி, மம்மி, மீதி காத்தாடி காணோம். நீங்க எங்க வச்சிருக்கீங்க? அட, நான் இங்க தானே வச்சிருந்தேன். எங்க போச்சு? இரு, நான் பாக்குறேன். சுஷீலாவோட முதலாளி அம்மா வீட்டுல எல்லா பக்கமும் தேடினாங்க. ஆனா அவங்களுக்கு காத்தாடி கிடைக்கவே இல்ல. அப்போ சாகரோட பார்வை வருண் மேல போச்சு. வருண் கிட்டதான் அந்த புது காத்தாடி இருந்துச்சு. மம்மி, அங்க பாருங்க, வருணோட பட்டம் என்னோட பட்டம். அப்படின்னா அவன் தான் பட்டத்தை திருடி இருக்கான். முதலாளி அம்மா ரொம்ப கோவமா வந்தாங்க. வருணை பார்த்து அவங்க பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க. அட, இது அதே காத்தாடிதான். அப்படின்னா நீதான் அந்த காத்தாடி எடுத்திருக்கியா? சுஷீலா, எவ்வளவு தைரியம் இருந்தா நான் உள்ள ரூம்ல வச்சிருந்த காத்தாடி உன் புள்ள எடுத்துட்டு வந்திருப்பான். கொஞ்சம் கூட நல்ல பழக்க கத்து கொடுக்கலையா உன் புள்ளைக்கு? நீங்க இளைஞ தானே, அதனால உன் புள்ளைக்கு திருட்டுத்தனத்தை கத்து கொடுத்திருக்கியா? இந்த நிமிஷமே உன்னை வேலையில இருந்து வெளியே அனுப்புறேன். எனக்கு நீங்க எல்லாம் வேலைக்கு தேவையில்ல. சுஷீலாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. வருண் கூட பயத்துல அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தான். அவனும் அழுதுகிட்டு இருந்தான். அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது சாகரோட அப்பா அங்க வந்தாரு. காணாம போன எல்லா காத்தாடியும் அவர் கையில தான் இருந்துச்சு. என்னாச்சு? எதுக்கு அழுதுகிட்ட இருக்க? நான் கொடுத்த பட்டத்தை நீ பறக்க விடலையா? நீங்க வருணுக்கு காத்தாடி கொடுத்தீங்களா? ஏன்? கடைக்கார என்ன ஏமாத்திருக்கான். பட்டத்தோட பண்டல்ல கிழிஞ்சு போன பட்டத்தையே வச்சிருந்தா. நான் தெரியல, டென்ஷன்ல அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். பார்க்கவே இல்ல. பண்டலை வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிருந்த. வருண் என்கிட்ட சொன்னா சில பட்டம் கிழிஞ்சு போயிருக்குன்னு. சோ மாத்திட்டு வர நான் போயிருந்தேன். இல்லனா காசெல்லாம் வீணா போயிருக்கும். கடைக்கார கடையை மூடிட்டு போயிருப்பான். கொஞ்சம்தான் அவன்கிட்ட பட்டம் இருந்துச்சு. சரியான நேரத்துக்கு போய் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒண்ணு நல்லா இருந்துச்சு, அதை வருணுக்கு கொடுத்துட்டேன். புருஷன் சொன்னதை கேட்டதுமே முதலாளி அம்மாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. சாகருக்கும் அவன் பண்ண தப்பு என்னன்றது புரிஞ்சுது. சாரிப்பா வருண், கோவத்துல நான் தேவையில்லாம ஏதேதோ பேசிட்டேன் போல. சுஜாதா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறியா? இல்ல பரவாயில்லம்மா, நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க? சரி விடுங்க, தப்ப உணர்ந்துட்டல, அது போதும். வாப்பா, எங்க கூட மாடிக்கு வந்து நீயும் பட்டத்தை விடு. சாகர், வாங்க எல்லாருமே மாடிக்கு போகலாம். ஓகே அப்பா, வா வருண். வருண் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். பாவம், அந்த அப்பாவி பையனோட முகத்துல இப்பதான் சிரிப்பு வந்துச்சு. வருண், சாகர் அப்புறம் அவங்க அப்பாவோட சேர்ந்து எல்லாருமே காத்தாடி விட ஆரம்பிச்சாங்க. வருணோட முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்த்து சுஷீலாவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. Thanks for watching.